ஒரு கவிதை புஸ்தகத்தில் பார்த்தேன் 2 லைனு. அதில் மேற்படி நான் கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன். இதுதான் நிதர்சனமான வாழ்க்கை. நான் சொல்கிறது சில பெண்களையும் சில ஆண்களையும் குறிக்கிறேன். மற்றபடி எனக்கு உள்நோக்கம் எதுவும் இல்லை. யாரும் சண்டைக்கு வந்துடாதீங்கப்பா. என்னென்னா கவிதை என்னென்னா, ஒரு பெண் அப்பா வீட்டில் சில வருஷம், கணவர் வீட்டில் பல வருஷம், சில வருஷம் பசங்களோடன்னு முடிச்சிட்டாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் பெண்களை மட்டும் மாற்றி மாற்றி போடுறாங்க தெரியுமா? இது கடவுளோட வேலை தான். பெண்களை எங்கே எடுத்து நட்டாலும் திருப்பி எழுந்து வந்துடுவாங்க. சில பெண்கள் எழுந்து வந்துடுவாங்க. சில ஆண்கள் அது மாதிரி நட முடியாது. சில ஆண்கள் போல்ட்டாக இருக்காங்க, சமைச்சு அவங்களே சாப்பிட்டுப்பாங்க, அவங்களுக்கு இது இல்லை. சில ஆண்களால் முடியாது, பெண்கள் எல்லாம் முடியாது. அதனால் அவங்களுக்கு நிரந்தரமான இடம் கொடுத்ததுனால தான் அவங்க அப்படியே தான் வாழ முடியும். பெண்கள் மாதிரி மாற முடியாது. பெண்களை எல்லா இடத்துலையும் ஃபேஸ் பண்ண சக்தி இருக்குங்கிறது ஒரு மனோதைரியம். பராசக்தியோட ரூபம் தானே சொல்லுவாள் பெண்களை. அதனால் பெண்களால் எதையும் தாங்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் இதே சில பெண்கள் மாமியார் கேரக்டர் வந்தோடனே ஏன் அந்த வந்த குழந்தையில நீங்கள் உங்கள் பெண்களாக பார்க்க மாட்டேங்கிறீங்க? உங்கள் பெண்களாக பாருங்கள். நாங்கள்லாம் எங்கள் ஆற்றுக்கு வந்த பெண்களை கூட எங்கள் பெண்களாக பார்த்து அவ்வளோ ஆசையாக நடத்துவோம். அந்த குழந்தைகளும் எங்கள் மேலே அவ்வளோ பிரியமாக இருக்குது. அது மாதிரி நடத்துங்க. 1980 இதெல்லாம் முடியட்டும். 90, 2000 கிட்ஸுன்னா 2000 கிட்ஸுன்னு சொல்கிறேல, இதெல்லாம் நன்னா இருந்துட்டு போட்டோம். இனிமேலும் அந்த வெஞ்சன்ஸ் வேண்டாம். நம்மளும் ஒரு பொண்ணு, ஒரு அம்மா, ஒரு மாமியார் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் இல்லையா? அப்போது நம்ம பட்ட கஷ்டம் நம்ம குழந்தைகள் படக்கூடாது. பசங்களோட வாழ்ந்துட்டு போட்டோமே, சந்தோஷமாக வாழட்டுமே. நம்ம நிலமை எடுத்து நட்டது அந்த கதை அந்த குழந்தைகளுக்கு வேண்டாம். அவளாவது நிரந்தரமாக ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு போட்டோமே, சுயமாக வாழட்டும். அந்த பெண்கள் மட்டும் என்ன பண்ணா? வந்த பெண்கள் என்ன தப்பு பண்ணா? வாழட்டும், குழந்தைகளை வாழ விடுவோம், வாழ வச்சு அழகு பார்ப்போம். நம்ம பெண்கள் தானே. நம்ம வயிற்றில் மட்டும் பிறந்தா குழந்தைகள் இல்லை, வந்த குழந்தைகளும் நம்ம குழந்தைகள் தான். சரியா?